மேலறை தியானம் அக்டோபர் மாதம் 8ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ரிக்கோ சுசுகி, கனகாவா, ஜப்பான். தலைப்பு: ஒரு விதையின் அற்புத செயல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி 23ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு: மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்றார். மெக்சிகோவின் வடபகுதியில் மிளகாய் போன்ற காரமான பழங்களை தரும் ரிஸ்டாஸ் என்றழைக்கப்படும் கொடிகளை பழங்களுடன் வெயிலில் காய்வதற்காக வேலிகளிலே தொங்கவிடுவார்கள். காய்ந்த பழங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தேவையான நேரத்தில் உபயோகிக்கப்படும். அமெரிக்காவில் அழகுக்காக வீட்டு தாழ்வாரத்தில் தொங்கவிடுவார்கள். ஒரு நாள் எனது வீட்டு தாழ்வாரத்தில் தொங்கிய ரிஸ்டாஸ் கொடி காய்ந்து நிலத்தில் விழுந்தது. காய்ந்த பழங்கள் வெடித்து சிதறின. சிறிய விதைகள் சில காற்றுடன் அள்ளுண்டு போயின. சில விதைகள் எனது தோட்டத்தினுள் விழுந்தன. செழிப்பான மண், போதிய அளவு நீர் இருந்ததால் சில நாட்களின் பின் அந்த விதைகள் வேரூன்றி வளர்ந்தன. அழிந்து போயின என்று நினைத்த விதைகள் பல செடிகளையும் ஏராளம் பழங்களையும் எண்ணுதற்கடங்கா விதைகளையும் உருவாக்கியது. அற்புதமே! செழிப்பான மண்ணில் விதைக்கப்படும் விதைகளைப் போல இயேசுவின் அன்பின் செய்தியை கேட்க விரும்புபவர்களுடன் அவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு சில உண்மையான விசுவாசிகளே போதுமானதாக இருக்கும். பின்னர் கேட்டவர்களை நாம் தொடர்ந்து தைரியப்படுத்தி ஒரு புதிய விசுவாச சமூகத்தை உருவாக்க முடியும். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் அன்பின் வார்த்தையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள துணிவை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போது அற்புதங்கள் நடைபெறும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.